ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம dlinkோட DIR825 மாடல் ரவுட்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து 1200 ஜிக் சப்போர்ட் பண்ணுற ஒரு ரவுட்டர். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூவல் பேண்ட் இருக்குது. அதாவது 2.4 சப்போர்ட் பண்ணும், 5G ஹெர்ட்ஸ் பேண்டும் சப்போர்ட் பண்ணும். 4 ஈத்தர்நெட் அவுட்புட் கேபிள் எடுத்துக்கலாம் யூஸருக்காக. அப்புறம் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து நான் dlink யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். நான் நேற்று தான் வாங்கினதுனால நான் யூஸ் பண்ணிட்டேன்னா சொல்கிறேன். இது வந்து USB 2.0. நம்ம வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்லைனா மோடம் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி மோடம் கனெக்ட் பண்ணால் சொல்லுங்கள், நான் கனெக்ட் பண்ணுற வீடியோ வேணால் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஹோம் யூஸர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஹை எண்டு கிடையாது. Wi-Fi 6 அதாவது 6 ஜென்னும் கிடையாது. செக்யூரிட்டி அதாவது மெஷ்ஷு அது மாதிரிலாம் கிடையாது. 5th ஜென் வரைக்கும் தான். Wi-Fi 5th ஜென்ரேஷன், ஓகேங்களா. இதில் வந்து ஆமாம் 4 GB லேண்ட் போர்ட் எடுத்துக்கலாம். 1 GB பேண்ட் போர்ட் இருக்குது. அப்புறம் பாருங்கள் இது என்ன இருக்குது, Wi-Fi ப்ரொடக்டர் செட்டப் USB 2.4. அதான் நான் சொன்னதான், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிப்போம். நான் இதை நேற்றே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் கடையிலேயே. இது பாருங்கள், இது ஒரு ரவுட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ரவுட்ரு ஒன்று, அப்புறம் வந்து ஒரு சார்ஜர் ஒன்று, அண்ட் தென் ஒரு ஈத்தர்நெட் கேபிள். ஓகே, இது பாருங்கள் ரவுட்டரை பாருங்கள். இது வந்து ஆண்டனா வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அப்படியே வந்து செட்டப் தான் ஃபுல்லாக. இது வந்து மடக்கி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து ரொட்டேஷன் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து நம்ம திருப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எதுனா வச்சுக்கலாம். சரி தான். இது வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க பவருக்கு. அப்புறம் இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லை டிஸ்அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இது வந்து 2.5 ஜிக்ஸ் Wi-Fi வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லை 5 ஜிக்ஸ் இல்லை ப்ரொடியூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்இடி வந்து நம்மளுக்கு எரிஞ்சிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இதில் ஏதாவது பிரிண்டர் அப்படி இல்லைனா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கோ கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த USB கனெக்டர் போர்ட் வந்து எல்இடி வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும். இது பாருங்கள், இதில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேப்ஸ் கீ இருக்குது. அப்புறம் வந்து Wi-Fi ஆன் ஆஃப், அதாவது வந்து Wi-Fi வந்து ஆன் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 GB அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் வெளில யூஸருக்காக எடுத்துக்கிறது. ஒரு இன்புட் GB பேண்ட் இருக்குது, நம்ம இந்த இன்புட் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2.0 USB அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா மோடம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். USB ஏதாவது யூஸ் பண்ணி கூட நம்ம இன்டர்நெட் வந்து Wi-Fi மாதிரி நம்ம வந்து கிவன் பண்ணிக்கலாம் யாருக்காவது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதோட ஸ்பீடு பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்படி இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு